முட்டை ஆம்லேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கிரீன் சில்லி பச்சை மிளகா பொடிசா கட் பண்ணது சேர்த்துருக்குங்க. சால்ட்டு சேர்த்தாச்சு. கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா. இதில் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 முட்டை தான் எடுத்துருக்கேங்க. மூணே 3 முட்டை. ஸோ எனக்கு கருவாடு தொக்கு என் ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லேட் பண்ணி கொடுத்துடலாம், அவங்கள பார்க்க வச்சு எப்படி சாப்பிட்றது, அதனால் 3 முட்டை. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எனக்கு வந்து ஆம்லேட்டில் ஆனியன் வந்து வதக்கணும், வெங்காயம் வதக்கிட்டு தான் நான் வந்து சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு இப்படி தாங்க பிடிக்கும். உங்கள் வீட்டில் சில்ட்ரன்ஸ் பிடிக்குமா இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் பிடிக்குமா, உங்கள் பேரண்ட்ஸ்க்கு இப்படி சாப்பிட பிடிக்குமான்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு பீட் பண்ணிக்கலாம். எக் ஆம்லேட்டில் மஞ்சத்தூள் போட்டால் தாங்க அந்த ஸ்மெல் வராது. மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஆயில் வந்து தோசை தவா அடுப்பு ஆன் பண்ணிட்டு தோசை தவா வச்சுருக்கு. ஹீட் அடித்து ஆயில் சேர்த்துக்கலாம். கேனில் முடிஞ்சிச்சிங்க ஆயில். ஸோ இப்போது ஆயிலே வந்துட்டு ஆம்லேட்டு ஐ ஃப்ளேம் பண்ணிகிட்ருக்கேன். ஒரே ஆம்லேட்டாக சேர்ந்து அது 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக ஆயில் வந்து அப்படியே சுற்றி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கூட தான் வந்துச்சு. ஆயில் கம்மியாக வந்து யூஸ் பண்ணுறவங்க வந்துட்டு கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கூடவே வந்துட்டு அப்படியே சைடில் ஸோ இது போல் அப்படியே நம்ம எடுத்துக்கலாங்க. இன்னும் கல் ஹீட்டாக சரியாக ஹீட்டாக இருந்துச்சுன்னா அப்படியே சட்டுன்னு ஆகிடும். ஓரளவுக்கு ஹீட்டாக இருக்குது, ரொம்ப ஹீட்டாக இல்லை. கருகிடும். ரொம்ப ஹீட்டில் வச்சுட்டோம்னா ஆம்லேட்டு கருகிடும். அதுதான் மெயின். அவ்வளோதான், 2 ஆயிடுச்சு. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது. ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுக்குங்க. பெரிய சைஸாக நான் வந்து ஆம்லேட் வந்து ஊற்றுனதுனால இப்படிதான் கட் ஆகிடுச்சு 2ஆ. சரி பரவாயில்ல, கட் பண்ணி தானே சாப்பிட போகிறோம் சின்ன சின்னதாக, அதனால் நான் இப்படியே வந்து சேர்த்துக்கினேன். திருப்பும் இதை திருப்பி போட்டுக்கலாங்க. ரெண்டு சைடும் திருப்பி போட்டாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். ஆம்லேட் ரெடி. இந்த ஆம்லேட்டில் எனக்கும் ஷேர் இருக்குது, நானும் சாப்பிடுவேன். என் ஹஸ்பண்ட் மட்டுமே சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் இவ்வளோ சாப்பிடுவாங்களான்னு இல்லை. ஸோ அவ்வளோதாங்க ஆம்லேட். இந்த ஆம்லேட் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக செஞ்சதுனால இப்படி சின்னதாக வந்து நம்ம சைஸ் போட்டோம்னா கரெக்டாக திருப்பி போடுறது கரெக்டாக இருக்கும். ஸோ நான் ஒரே ஆம்லேட்டாக வந்து செஞ்சுருக்கேன். ஸோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.